ஹலோ கைஸ், நான் விஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து மேக்ஸ் லெவல் பிளேயர் 100 ரீக்ரியேஷன் சொல்ல போகிற மாங்கோடைய எபிசோட் 12 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு போய் செஞ்சீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 11 எபிசோட் போடுவோம். அந்த எபிசோட பார்க்கறவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு அதை போய் செக் பண்ணி பார்த்துருங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரியை புரியும். முடிஞ்சளவுக்கு தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ண பாருங்க. அதுவே எனக்கு போதும். சரி வாங்க நம்ம காது கொள்ள போகலாமா. இந்த எபிசோட்ல அந்த ஆக்டரும் வந்து யாரோட மாதிரி கதை திறக்க அண்ணங்காரனும் தம்பிக்காரனும் முயற்சிட்டு இருக்கானுங்க. தம்பிக்காரன் வந்து இவங்க ரொம்ப அழகா இருக்காங்க, இவங்க ஏஞ்சல் போல அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க ஒரு பாடி கார்டும் டாய் யாரா நீங்க, என்ன வேணும், ஃபேன்ஸா நீங்க, உங்களுக்கு மன்னிச்சிடுங்க, நாங்க ஒன்றும் ஃபேன்ஸ் எல்லாம் கிடையாது, புதுசா இப்பதான் வீடு கொத்துன்னு வந்திருக்கோம் இந்த ஃப்ளோர்ல அப்படின்னு ஹீரோவை சொல்றது கேட்டுட்டு, என்னது எந்த ஃப்ளோர்ல தான் வீடு கொத்துன்னு வந்திருக்கீங்களா? ஆமாங்க, அதுக்காக தான் இந்த ரைஸ் கேக்கை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம். ஃபர்ஸ்ட் முதல்ல உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்கடா. அறிமுகமே இல்லாத ஒரு ஆளுகிட்டலாம் இதெல்லாம் வாங்க முடியாது, வெளியே கிளம்புங்க, உங்ககிட்ட யாரும் பேசக்கூடாது ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆளு கதவு திறந்துன்னு உள்ள போயிட சொல்றான் அந்த ஆக்டரை. அந்த ஆக்டரும் போகும்போது இவங்களே பார்த்துட்டு போக, என்னடா இவன் இப்படி ரூடா பேசிட்டு போறான், நம்ம என்ன கையில பாம் எடுத்துன்னு அவங்க கிட்ட குத்தா மாதிரி பண்ணிட்டு இருக்கான், மோனும் அவெல்லாம் பண்ணலையான்னு சொல்லிட்டு ஹீரோவோ சொல்ல, என்னடா பண்றது ஆக்ட்ரஸ்ல அப்படிதான் அடப்போடா அவங்க பேரு, நம்ம என்ன கேக் கொடுக்க வந்தா எப்படிலாம் நினைச்சு சொல்றாங்க, என்னமோ இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கணுமா போலாமா, ஆனா இருந்தாலுமே நீ அதை பாத்தியா, அது அமேசிங்கான விஷயம் இல்ல, என்னது அற்புதமான விஷயம், என்னடா சொல்ற நீ அதை பாக்கலையா அப்படின்னு தம்பி கண்ணு ஹீரோக்கு என்னடா இவன் சொல்லிட்டு இருக்க மாதிரி பாக்குறான். டேய் அது வந்து ஷியா ஹைரின்ரா உனக்கு தெரியாதா, ஷியா ஹைரினா யார் இது அப்படின்னு ஹீரோவை கேட்க, இப்ப அந்த ஆக்ட்ரஸும் நியூஸா பாத்துட்டு இருக்கான். அந்த நியூஸ்ல வந்து ஆக்டர் ஜியாக்ஸ் இறந்துட்டாரு ஹார்ட் அட்டாக்ல, ஃபேன்ஸ் எல்லாம் அதிர்ச்சியில இருக்காங்க. கோங் ஷியாஜின் அண்ட் கிம் வாங் கியோன் இவங்க எல்லாம் பிக் ஸ்டார்ஸ், இவங்க கூட இறந்துட்டாங்க. பிலிம் இண்டஸ்ட்ரியில இது ஒரு அதிர்ச்சிகரமான விஷயமா இப்போ ஓடிட்டு இருக்கு. சவுத் கொரியன் ஆக்டர் சா லிவோ அவங்களும் நம்ப முடியல, அவங்களும் திடீர்னு முறையில இறந்து போயிட்டாங்க. இத்தனை ஆக்டர்ஸ் இறந்ததை வச்சு பார்க்கும்போது இன்வெஸ்டிகேஷனோட ரிசல்ட்ல வந்து ஒன்லி 58% ஆஃப் செலிபிரிட்டிஸ் வேற ஒரு உலகத்துல இருந்து சர்வைவ் ஆகி இப்போ வந்திருக்காங்க, மிச்ச எல்லாருமே இறந்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் அவளும் பார்த்துட்டு இருக்கான். என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்டா, நிறைய பேர் பிலிம் இண்டஸ்ட்ரியில ஆக்டர்ஸ் கூட இறந்துட்டு இருக்காங்க போல இந்த கேமுக்கு போயிட்டு வந்து. அதுக்கப்புறம் இவளுக்கு ஒரு மெசேஜ் வருது, ஹைரின் நீ நியூஸ பாத்தியா, காங் ஷியாங் ஜி அவன் இறந்துட்டானா? ஆமா பார்த்தேன், நீ நாளைக்கு அவருடைய இறுதி சடங்குக்கு போறதானே? ஆமாமா கண்டிப்பா போனதான் நினைக்கிறேன். சரி போகும்போது சொல்லு, ரெண்டு பேருமே ஒன்னா போலாம் என்ன? ஆல்ரைட். சன் பியோஸ் உண்மையிலேயே அவர் என்னை விட ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆக்டர், பட் ஆனா அவரு கூட அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சர்வைவ் ஆகி வரல. இந்த நியூஸ்ல பார்க்கும்போது பாதி உண்மையா பாதி பொய்ன்ற மாதிரி தெரியுது. நிறைய விஷயத்தை இவங்க மறைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்சு நான் கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிருந்தாலுமே நானும் மறைஞ்சிட்டேன்னா இப்படிதான் நடக்குமா? நியூஸ்ல இப்படிதான் போடுவாங்களா? இந்த நிலமெல்லாம் வரக்கூடாதுன்னா நான் இன்னமும் எனக்கான ஸ்பான்சர்ஷிப் அதிகப்படுத்தணும். கூடவே எனக்கான தனி செப்பரேட்டான காட்ஸ் அப்புறம் ரூம் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு பதட்டத்தோட அடுத்த கேம்ல நம்ம எங்கடா செத்துருவோன்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காவ. அப்ப அவனுடைய பாடி கணும், என்ன நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க ஐரின்? ஒண்ணு இல்ல, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் அதை கேட்கறதுக்கு இந்த இடத்துல தயாரா இருக்கேன். ஏன்னா உங்களுக்காக தான் நான் இந்த இடத்துல பாடி கார்டை போட்டிருக்கேங்க. அதுவா நான் எப்படிதான் அந்த உலகத்துல இருந்து சர்வைவ் ஆகி இந்த இடத்துக்கு வந்தனும் எனக்கு அதான் புரியல. கூடவே அடுத்து நடக்க போற நெக்ஸ்ட் ரவுண்ட்ல நான் எப்படி சர்வைவ் ஆகி போறதுன்னு எனக்கு புரியல. அதை நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. கவலைப்படாதீங்க, அடுத்த ரவுண்ட்ல நீங்க சர்வைவ் ஆவீங்க. ஏன்னா உங்களுக்காக தான் நான் இருக்கேன்ல, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களை பாதுகாப்பேன். அதனால நீங்க அதிகமா யோசிக்காதீங்க. என் மேல நம்பிக்கை வச்சுக்கினா என்னால முடிஞ்சளவுக்கு நான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன். என் உயிரே போனாலும் கடைசி வரைக்கும் உங்களை உயிரோட தான் நான் காப்பாற்றுவேன். அப்படியா? ஓகே, கண்டிப்பா இந்த இடத்துல நான் உன்னை மட்டும் தான் நம்புவேன். எப்போ எனக்கு கம்பெனிக்காக ஒரு ஃபர்ஸ்ட் பாடி கார்டு நான் இந்த இடத்துல சாய்ஸ் பண்ணணும். அவன் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் என்னை விட்டு அவன் போனதே கிடையாது. அந்த ஒரு நிலைமையிலையும் என்னை காப்பாற்றணும். அந்த அதர் வேர்ல்டு பார்த்தா அந்த இதில் சண்டை போடும்போது இவனுக்கு தனியா ஹெல்ப் பண்ணியிருக்கா. கூடவே நான் அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சாகாம இருந்ததுக்கான காரணமும் இவன் தான். கவலைப்படாதீங்க, நான் என்ன நடந்தாலும் நான் உங்களை காப்பாற்றுவேன், ப்ரொடெக்ட் பண்ணுவேன். தேங்க்யூ வெரி மச்ரா. ஆனா இருந்தாலுமே இன்னைக்கு காலையில அந்த நெய்பர்ஹுட் பசங்க வந்து நமக்காக கொடுத்த அந்த ரைஸ் கேக் எல்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. அது எனக்கு கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் சாப்பிட்டுக்கு. திரும்பி அந்த துண்டு நீங்க வெயிட் போறதுக்கு அதெல்லாம் தேவையில்லை, வெயிட் போட்டா உங்களுக்கு உடம்பு சரியில்லாம. பட் இருந்தாலுமே நல்லா இருந்துச்சுல, அது என்ன நல்லா இருந்துச்சு பாக்கிறதுக்கு, உங்களுக்கு அதை விட நல்லா பெட்டரா வாங்கி தர, கவலைப்படாதீங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும்னா அந்த ரைஸ் கேக்கை கொடுக்க வந்த பசங்கள்ல கொஞ்சம் மார்க்கமா இருக்கானுங்க, என்னால அவனுங்களை புரிஞ்சுக்கவே முடியல. அது மட்டும் இல்லாம எனக்கு என்னமோ தப்பா படுது அவனுங்களை பார்க்கும்போது. ஐரின்னு யோசிக்கிறா, என்ன சொல்ற இப்படி? அப்படிலாம் கிடையாது, அந்த பசங்க பார்க்க எவ்வளவு கியூட்டா இருந்தானுங்க, அவ்வளவுதான் விஷயம். எனக்கு தெரிஞ்சு அவனுங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 15, 16 இல்லைன்னா 17 அந்த மாதிரியான வயசுல தான் இருப்பானுங்க. ஏன்னா நீ நினைக்கிறது பார்த்தா அந்த 100 காப்ளின்ஸை கொன்ன ஆளு மாதிரி பாக்குறிய, அவனுக்கு கண்டிப்பா இந்த மாதிரிலாம் சர்வே வந்திருப்பான்னு நினைக்கிறேன். இந்த பசங்களாம் கண்டிப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரி விடு, இருந்தாலுமே அமேசிங்கான விஷயம் வந்து நம்ம கொண்டுட்டு திரும்ப இந்த இடத்துக்கு வந்தது. கூடவே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கொஞ்சம் தான் ஏறி இருக்கு. கவலைப்படாதீங்க, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அந்த 100 காப்ளின்ஸை கொன்னதுன்றது சாத்தியமான விஷயம்
விஷயமே இல்லை. நம்ம அது முடிக்கலனாலும் இன்னத்துக்கு இறந்துருப்போம். அது மட்டும் இல்லாம அந்த 100 காப்ளின்ஸை ஃபர்ஸ்ட் முறையே வெறித்தனமா கொன்ன அந்த ஃபர்ஸ்ட் பையன் அவன் கிட்ட இருக்கிற ஸ்கில்லை வச்சு இப்போ அதர் வேர்ல்ட்லயும் அவன் இருப்பான்ல, இந்த உலகத்திலயும். நம்மளுடைய ஸ்கில் எல்லாம் பார்க்கும்போது அவனுடைய ஸ்கில் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவன் முன்னாடி அவன் வந்து அந்த பிளாக் சேர்த்து அவன் அந்த காப்ளின்ஸை கொல்லும் போது நான் பார்க்கணுமே. கண்டிப்பா அவனுக்கு கிடைச்ச அந்த ஸ்கில்லை பயன்படுத்தி இந்த ரியல் வேர்ல்டுல என்ன பண்ண போறான்றது எனக்கு தெரியல. அதன் அடிப்படையில எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பவர்லயே நான் அடுத்த ரவுண்ட்ல சர்வைவ் ஆகணும்னா அப்படின்னு கொஞ்சம் நடுக்கத்துல அவ்வளவு யோசிச்சுட்டு இருக்கான். நான் லக்கியா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நான் சர்வைவ் ஆயிட்டேன், நான் அடுத்த ரவுண்டுக்கு தயாராகணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களும் யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஜனவரி 31 செவ்வாய்க்கிழமை காலையில 11 மணிக்கு தம்பிக்காரன் வீடெல்லாம் தொடச்சிட்டு இருக்கான், அதாவது கிளீன் பண்ணிட்டு இருக்கான். வாடா அண்ணா வீட்டுக்கு வந்துட்டியா? வந்துட்டேன்டா. என்ன எதனா பணம் எடுத்துன்னு வந்திருக்கேன்? அதிகமா அவ்வளோலாம் கிடையாது, ஒரு 50 பில்லியனை வந்து எடுத்துன்னு வந்திருக்கேன். லாஸ்ட் டைம் 17 பில்லியன் இருந்துச்சுல. என்னடா காமெடி பண்ணத? இது நீ பேங்க்ல ஒன்னும் சொல்லையான்னு? இது 4வது முறை நீ இந்த மாதிரி எடுத்திருக்க. அப்படியா, சரி. ஆனா பார்த்தா ஹீரோ வந்து சொல்லியிருக்கான் அந்த பேங்க் மேனேஜரும், நீ திரும்பி வந்துட்டியடா. ஏங்க உங்களோட சீக்ரெட் தான் என்ன? எப்படிதான் நீங்க இந்த மாதிரிலாம் ஜெயிக்கிறீங்க? அதுவா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் எனக்கு ட்ரீம்ல வர நம்பர்ஸ் தான் அது எல்லாமே. அப்படியா, அமேசிங்கான விஷயம். நீங்க ட்ரீம்ல வர விஷயம் சொல்லிட்டு அவர்கிட்ட போய் சொல்லிட்டுக்கிறான். இதை பார்த்து ஹீரோவோட தம்பியும், டேய் என்னடா அவர்கிட்ட சொல்லி வச்சிருக்க? அதுக்கப்புறம் அண்ணங்காரனும் அந்த இடத்துல கிளம்ப, டேய் எங்கடா போயிட்டு இருக்க? பிட்காயின்ல திரும்பியும் இன்வெஸ்ட் பண்ண போறியா? ஆமா 10 வந்து 100 ஆக்கணும்ல, அதுக்காக தான் போறேன். இப்போ நான் க்ரோ பண்ண போறது 150 பில்லியன். டேய் எவனுக்கு ரொம்ப பயமா இருக்குடா. இவ்வளவு காசு இருந்தா நம்ம கிட்ட யாரும் வந்து பிரச்சனை பண்ண மாட்டாங்களா? கண்டுபிடிச்சான பிரச்சனை ஆகாது. அதெல்லாம் ஒன்னும் ஆகாது, எவனும் வரமாட்டான். நீ எதை பத்தியும் கவலைப்படாத, வா நம்ம சாப்பிட போவோம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனை கூட்டின்னு போக நல்லா போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதோட ஜனவரி 31 செவ்வாய்க்கிழமை நைட்டு 11 மணி அளவுல ஹீரோவும் தன்னுடைய பெட்ல போயிட்டு உக்காந்துட்டு இருக்கேன். ரைமீன் கேமுக்கு போயிட்டு திரும்ப எப்படியாச்சும் உயிரோட வந்துடுறா, உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன், கவலைப்படாத, எனக்கு ஒன்னும் ஆகாது. உன் அண்ணன் ஓவர் பவர்டான ஆள் தெரியுமா? ஈவன் அந்த பேங்க் டேக்கையும் துவச்சு எடுத்த வேண்டாம். நீ என்ன வந்து கவலைப்படுறேன்னு சொல்லிட்டு அவனும் சொல்ல, தம்பி கண்ணும் சரி ஓகே, இருந்தாலும் நீ என்னை பத்தி ரொம்பவும் கவலைப்படாத, கண்டிப்பா நான் திரும்ப வருவேன். அது மட்டும் இல்லாம சமத்து மொழியாட்டம் எல்லாத்தையும் பார்த்து வேலையெல்லாம் செஞ்சு விட்டுரு, வீட்டு வேலைலாம். அப்புறம் வந்து கொஞ்சம் கூட வேந்து என்ன பார்த்துக்கோ, என்னோட பாடியெல்லாம் எவனும் கிட்டன்னு இருங்க அந்த மாதிரி. சரி நான் போயிட்டு திரும்ப வரேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த இதில் சொல்லிட்டு அப்படியே தூங்க. இப்போ கேம் ஒழுக்கத்துல அவனும் வரேன் பார்த்தா எல்லா பிளேயர்ஸும் திரும்ப வந்துட்டு இருக்காங்க செகண்ட் ரவுண்டுக்காக. நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம், என்னாச்சு இது, எந்த இடம்? இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இந்த இடத்துல இது கிடையாது. ஃபர்ஸ்ட் ரவுண்டு கட்டில செகண்ட் ரவுண்டு வித்தியாசமா இருக்குன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். இந்த பர்சன் பாத்தீங்களா சொல்லிட்டு ஒருத்தையும் சொல்ல, ஆமா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தேன், இவன் தான்பா பிளாக் சைத்து. அவர் ஹீரோவை பத்தின பொருள் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறானுங்க. எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு, ஃபர்ஸ்ட் ரவுண்டை காட்டிலும் எனக்கு மற்றவனுங்க இந்த இடத்துல தொல்லையா இருப்பானுங்க. அதனால இவனுங்களை நான் கண்டுக்கவே கூடாது, இவனுங்க கிட்ட இருந்து நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் யாங் மீனும் வந்திருக்கான். அவன் அந்த இடத்துல நம்ம பேக் சைத்தேவை பாக்குறான். ஹீரோவும் அதுக்கப்புறம் அவ வந்துட்டான் அப்படின்ற மாதிரி பார்க்க எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு ஒரு ஏஞ்சலும் திரும்ப வந்திருக்கான். என்ன இது இதுக்கு முன்னாடி வந்த ஏஞ்சலே கிடையாது, இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு, என்னதான் அதுக்குன்னு சொல்லிட்டு பிளேயர்ஸ் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த ஏஞ்சலும் பதிலுக்கு, கவலைப்படாதீங்க, அந்த ஏஞ்சல் வந்து ஒரு ஆக்சிடென்ட்னால திரும்ப அவங்க இந்த இடத்துக்கு வரமாட்டாங்க, அதுக்கு பதிலாக தான் என்னைக்கான கேம்ல நான் உங்களுக்கு சார்ஜ் எடுக்க வந்திருக்கேன். எனது ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷாக் ஆவேன். ஹியூமன்ஸ் யாரும் நீங்க பேனிக் ஆக வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா உங்களுக்கான கைடன்ஸ் கொடுக்க போது நான் தான் இன்னைக்கு அப்படின்னு அதுவும் வில்லத்தனமா சொல்லிட்டேன். எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்துட்டீங்களே அப்படின்னு அதுவும் கேட்க ஹீரோவும் அந்த ஏஞ்சலை பார்த்து வெறியா நின்றுட்டு இருக்கான். அந்த ஏஞ்சலும் சரி இந்த செகண்ட் ரவுண்டுடைய கொஸ்டின் என்னன்றதை நான் சொல்லட்டுமா அப்படின்னு அதுவும் சொல்ல, அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்க கமலை சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிங்க, நம்ம பிடிச்சிருந்த லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கனை ஆல் வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கமான இந்த எபிசோட வெறித்தனமாக இருந்திருக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும். முடிஞ்ச வரைக்கும் யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே லைக் போட்டுருங்க. அதே மாதிரி அடுத்த எபிசோட மறக்காம பார்த்துட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்க, சமயத்தோட இந்த வீடியோ முடிச்சுமா.